கிரிப்டோ சிட்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பிகினர்ஸுக்கு ரொம்ப ஸ்டார்டிங் லெவலில் இருந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக டெய்லியுமே ஒரு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் சொல்லித்தர போகிறேன். ஒரு மார்க்கெட் இப்போ ஏறிட்டு இருக்கு அல்லது இறங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த பேட்டர்னை வச்சு நம்ம அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிறத கெஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ப்ரூஃபோடவே உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் நம்ம ப்ரூஃப் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ ரீசெண்ட் 5 டேஸ்க்கு முன்னாடி எடுத்த அந்த டேட்டாஸ் தான். ஓகேங்களா? ஸோ அக்யூரேட்டா இருக்கும். அண்ட் நீங்களும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ல கூட இந்த வீடியோட கமெண்ட்ல கூட கொடுங்க. அடுத்தது இதுக்கப்புறம் 1 by 1 ரெகுலரா இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னுக்கும் என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் எபிசோட் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த கேண்டில்ஸ்டிக் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இதை கொடுத்துருக்கோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம கிரிப்டோ சிட்டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற பேட்டர்ன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு கேண்டில்ஸ்டிக் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு மூமெண்ட்டை தான் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இமேஜ் மேலே அந்த ஒரு குச்சி மாதிரியான பகுதி, ஒரு லைன் இருக்கிற பகுதி நம்ம ஷேடோன்னு சொல்லுவோம். அதாவது மேலே இருந்துச்சுன்னா அப்பர் ஷேடோ, கீழே இருக்கிறத லோயர் ஷேடோன்னு சொல்லுவோம். அந்த திக்னஸ் ஆன பகுதியை பாடின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஏன்னா இந்த மாதிரியான வேர்ட்ஸ் தான் நம்ம இது ஃபுல்லாகவே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவும் அண்ட் இந்த வீடியோ பார்த்தா அடுத்த இந்த பேட்டர்ன் பார்த்த உடனே நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் மொத்தமாக எல்லா ஒரு இதையுமே கொண்டு வராமல் ஒவ்வொரு பேட்டர்னாக ஒவ்வொரு நாளைக்கு நான் சொல்ல போகிறேன். அண்ட் ஷார்ட்டாகவும் வீடியோ முடிஞ்சிடும். உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், செக் பண்ணுறதுக்கும் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இது கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு. அதை பார்த்துட்டு நீங்கள் ஈஸியாக நீங்களே ட்ரேட் எடுத்துக்கலாம், அடுத்தவங்களுடைய உதவி இல்லாமல். பொறுமை மட்டும் இருந்தா போதும். இதை இப்ப நம்ம பார்த்துட்டோம் பேசிக்கா கேண்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அடுத்தது இப்ப நம்ம பார்க்கறது பாத்தீங்கன்னா புல்லிஷ் கேண்டில் அண்ட் பியரிஷ் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். இந்த புல்லிஷ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், கிரீன் கலர் கேண்டில் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அண்ட் பியரிஷ் அப்படிங்கிறது ரெட் கலர். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ அட்வான்ஸ்டு அதுக்கப்புறம் மாறினது தான் இந்த கிரீன் அப்படின்னா புல்லிஷ், ரெட் அப்படிங்கிறது பியரிஷ் அப்படின்னு மாத்தினாங்க. அதாவது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இமேஜ், அதாவது புல்லிஷ் கேண்டில் உங்களுக்கு எப்படிங்கிறத சொல்றேன். ஃபர்ஸ்ட் கீழே கொடுத்துருப்பாங்க ஓப்பன் அப்படின்ட்டு இருக்கும். அதுல இருந்து மேலே போச்சு அப்படின்னா மேலே போயிட்டு க்ளோஸ் அப்படின்ட்டு இருக்கு பாத்தீங்களா? ஸோ ஓப்பன் பண்ணதுல மார்க்கெட் ஓப்பன் ஆனதுல இருந்து மேலே போயிருந்தது அப்படின்னா அதுக்கு பேரு புல்லிஷ் கேண்டில். ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி தான் சொல்றேன். அடுத்தது பியரிஷ் கேண்டில் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனதுல இருந்து மேலே ஓப்பன் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? மார்க்கெட் ஓப்பன் ஆன ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க அந்த ரெட் கலர் கேண்டில்ல. ஓப்பன் அப்படின்னு ஆனதுல இருந்து கீழே போயிட்டு க்ளோஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல போயிட்டு மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கும். ஸோ அதுக்கு பேர் என்னன்னா பியரிஷ் கேண்டில். மார்க்கெட் டவுன்ல போயிருக்கு அப்படிங்கிறது பார்த்த உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான பேட்டர்ன் தான் நார்மலா இது இருக்கு. இப்போ இன்னைக்கு நம்ம கத்துக்க போற ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேமர் அப்படிங்கிறது. ஹேமர் பேட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா என்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் அது என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் வித் ப்ரூஃபோட உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஹேமர் சிக்னல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸியா நம்ம புல்லிஷ் பேட்டர்ன், இப்போ மார்க்கெட் புல்லிஷுக்கு போக போகுது, அதாவது மார்க்கெட் அப்பாக போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இதை பயன்படுத்துவோம். இது எங்க உருவாகும் அப்படின்னா மார்க்கெட், அதாவது சார்ட்டோடைய டவுன் ட்ரெண்ட்ல தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? டவுன் ட்ரெண்ட்ல ஹேமர் வந்தால் மட்டுமே மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போக போகுது அப்படிங்கிற அர்த்தம். அண்ட் அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், இதுல கிரீன் கேண்டலா இருந்தாலும் சரி ரெட் கேண்டலா இருந்தாலும் சரி அது ஒரு மேட்டரே கிடையாது. ஆனா ஹேமர் விழுந்தது அப்படின்னா மார்க்கெட் ரிவர்சல் பேட்டர்ன் போக போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? டவுன் ட்ரெண்டை நோக்கி வந்ததுக்கு அப்புறம் ஹேமர் விழுகும். ஹேமர் அப்படிங்கிற சிம்பிள் விழுந்த உடனே மார்க்கெட் அப் ட்ரெண்டை நோக்கி போக ஆரம்பிக்கும். அதுக்கு வித் எக்ஸாம்பிளோடவே உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இமேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேமருடைய இமேஜ். ஹேமர் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். அதாவது இப்போ இருக்கிற பகுதி, அதாவது மேலே இருக்கிற பாடின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த ரெட் கலரா இருக்கட்டும் கிரீனா இருக்கட்டும், அதை விட 2 மடங்கு ஷேடோ கீழே இருக்கணும். ஓகேங்களா? அந்த பாக்ஸ் பாடியை விட 2 மடங்கு குச்சி மாதிரி இருக்கிற பகுதி இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கணும். அப்பதான் இதையே ஹேமர்னு சொல்லுவோம். பியூர் ஹேமர் அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கணும். நீங்க இதுல அதாவது காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது. ஓகேங்களா? இது ஹேமர் அப்படின்னா ஹேமருக்கான ஃபார்மேட் தான் இருக்கணும். இதுல நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு எடுத்துக்கலாமான்னா அது எடுத்துக்க கூடாது. ப்ராப்பரான சிக்னல்ஸ் வராது. ஓகேங்களா? ஸோ அதனால சொல்றேன், கலர் அப்படிங்கிறது இந்த பேட்டர்னுக்கு முக்கியம் இல்லை. ரெட்ல விழுந்தாலும் சரி கிரீன்ல விழுந்தாலும் சரி, ஆனா டவுன் ட்ரெண்ட்ல விழுந்திருக்கணும்.
டவுன் ட்ரெண்டில் இந்த மாதிரி ஹேமர் விழுந்தது அப்படின்னா மார்க்கெட் அப்பாக போகுது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது உங்களுக்கு வித் ப்ரூஃபோட உங்களுக்கு எப்படிங்கிறத காட்டுறேன். இது வந்து இப்போ ரீசெண்டாக எடுத்த பிட்காயினுடைய சாட் தான். இங்கே ஒரு ஹேமர் விழுந்திருக்கும். இந்த ஹேமர் வந்து கிரீன் கலரில் விழுந்திருக்கும். கிரீன் கலர் ஹேமர் விழுந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் அப் ட்ரெண்டை நோக்கி போயிருக்கு, அதுவும் டே சாட்டில். ஓகேங்களா, நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து 1 hour சாட்டும் வைக்கலாம், பட் அதில் சில நேரங்களில் வந்து ஃபால்ஸ் சிக்னல்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபுல்லாகவே வந்து நம்ம நம்பணும்னு சொல்ல முடியாது. பட் அதுக்கு தான் சொல்கிறேன், உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் கொடுங்க. உங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தவங்களை நம்பி நம்ம ஒரு சிக்னல் எடுக்கிறதுக்கு நம்மளை நம்பி நாம் பண்ணலாம். இது வந்து ரொம்ப வருஷமாகவே ஸ்டாக் மார்க்கெட் அதாவது ஷேர் மார்க்கெட் இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து ஃபாலோ பண்ணுற மெத்தட்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா புல்லிஷ் ட்ரெண்ட் மேலே போயிருக்கும், ஏரோ மார்க்கும் போட்டு காட்டியிருப்பேன். அடுத்து இன்னொன்று எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருக்கோம். ரெட் கலர் ஹேமர் விழுந்தாலுமே அது அப் ட்ரெண்டை நோக்கி தான் போகுது அப்படிங்கிறது அர்த்தம். மறுபடியும் சொல்கிறேன், அந்த ஹேமரில் காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது. ஷேடோ பகுதி வந்து பாடியை விட 2 மடங்கு இருக்கணும். ஓகேங்களா, ஷேடோ வந்து பெருசாகவும் சுத்தியில் எப்படி வச்சிங்கன்னா இருக்கணுமோ அதே மாதிரியான பேட்டர்னில் இருக்கணும். அதுதான் ஹேமர் பேட்டர்ன் அப்படிங்கிறது. ஹேமர் பேட்டர்ன் அப்படிங்கிறது ஒரு புல்லிஷ் பேட்டர்ன், அதாவது அப் ட்ரெண்டை நோக்கி போகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மெத்தடு. இந்த பற்றின ஒரு ஃபீட்பேக்கை உங்களுடைய கமெண்ட்டில் நான் எதிர்பார்க்குறேன், கொடுங்க. அண்ட் அடுத்தது நாளைக்கு வந்து அடுத்த பேட்டர்னை பற்றி பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் தாமு. நன்றி.